வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு கட்சியினருக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தேர்தல் அறிக்கை மிகச்சிறப்பாக உள்ளது என்று தெரிவித்தார். ஒட்டுமொத்தத்தில் இந்திய நலன் மற்றும் குறிப்பாக தமிழக நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மிகச்சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. இந்த அறிக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அறிக்கையாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒட்டுமொத்த கூட்டணிக்கான அறிக்கையாக அது அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். திமுகவின் தேர்தல் அறிக்கை விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கை என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன். அந்த அளவுக்கு மகளிர் நலன், மாணவர்கள் நலன், விவசாயிகள் நலன், நெசவாளர்கள் நலன் மற்றும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட விளிம்புநிலை மக்களின் நலன்கள் ஆகியவற்றை முழுமையாக கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியின் வெற்றி திமுக தேர்தல் அறிக்கைக்கான வெற்றியாக அமையும் என்று நான் நம்புகிறேன். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர கடந்த 5 ஆண்டு காலத்தில் அதிமுக எம்பிக்கள் என்ன முயற்சியை மேற்கொண்டார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கடந்த 5 ஆண்டு காலம் 37 பேர் மக்களவையிலே அதிமுக உறுப்பினர்கள் அமர்ந்திருந்தார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் என்ன முயற்சியை மேற்கொண்டார்கள் என்பதை முதலில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது தேர்தல் அறிக்கையில் கல்வியை மாநில பட்டியலில் இணைக்க பாடுபடுவோம் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் 5 ஆண்டுகளில் தமிழக நலன் குறித்து எதுவுமே பேசாமல் வாய்மூடி மௌனித்து இருந்தார்கள் என்பது நாடறிந்த உண்மை. நாட்டு மக்களே அதற்கு சாட்சி. மேலும் பாஜகவினர் தேசத்திற்கு எதிரானவர்கள் என்பதை நாட்டு மக்கள் உணரத் தொடங்கிவிட்டதாகவும் அவர்கள் பாதுகாவலர்கள் அல்ல, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தீங்கானவர்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்கு எதிரானவர்கள், தேசத்துக்கு எதிரானவர்கள் என்பதை நாட்டு மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். இவரிடமிருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற குரல் வலுவாக ஒலிக்கத் தொடங்கியதன் விளைவாகத்தான் இப்போது மோடி அவர்கள் தன்னைத்தானே மக்கள் காவலர் என்று அறிவித்துக் கொள்ளக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியிருக்கிறார். அவரை பின்பற்றி அவருடைய கட்சியினரும் அப்படி சொல்லத் தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அவர்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் தீங்கானவர்கள்.